வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு நீங்கள் எங்குமே காண கிடைக்காத அரிய வகை பதிவு. அதாவது கனடாவில் இருக்கிற இன்டர்நேஷனல் சென்டர்ல மிக முக்கியமாக நடைபெறுகின்ற ஒரு கார் ஷோ. அதாவது உலகத்தினுடைய அத்தனை பிராண்டான பழைய வகை கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதைவிட அந்த பழைய பிராண்டான கார்களினுடைய புது வேர்ஷனாக அதே மாடலோடையே மிகவும் கண்ணை கவருகின்ற வகையில கவர்ச்சிகரமாக அந்த பழைய கால மாடல்லேயே, அந்த ஓல்ட் வேர்ஷனிலேயே இப்பொழுது அவர்கள் தயாரித்து காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். பல ரேசிங் மாடல்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அதைவிட பல கிளாசிக்கல் மாடல் கார்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற அரிய வகை சேகரிப்புகளை கொண்டு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு அரிதான காட்சிகள். அதாவது உங்களை 1900ஆம் ஆண்டுகளுக்கு கொண்டு செல்ல போகின்ற காட்சிகள். அங்கே தயாரிக்கப்பட்ட அத்தனை உலகத்தரம் வாய்ந்த கார்களும் இருக்கின்றன. இவை அந்த உலகத்தரம் வாய்ந்த அந்த பிராண்டான கார்களினுடைய நியூ வெர்ஷன்ஸ். அதாவது அதே அச்சொட்டாக மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்ட கார்கள் சந்தைக்கு விடப்படுவதற்காக அத்தனை கார் கம்பெனிகளும் கண்காட்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். சர்வதேச கார் கண்காட்சி. கார் என்றால் தனியாக அது மட்டுமல்ல, ரேசிங் மற்றும் புதிய மாடல் கார்கள், உலகத்தின் அத்தனை பிராண்டை கொண்ட கார்களும் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். உள்நுழைவு கட்டணங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு வயது பிரிவினருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதாவது வயது வந்தவர்களுக்கு $30 கனேடியன் டாலர்களை செலுத்தித்தான் உள்ளுக்குள்ளே செல்ல வேண்டும். உள்ளே பார்த்தால் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை, பெண்கள் வரை அத்தனை நாட்டினர்களும் உள்ளே குழுமி இருந்தார்கள். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கார் பிரியர்களுக்கு இது மிக பெரும் விருந்தாக அமைந்திருக்கிறது. பழைய கால, அதாவது 80 வயதை தாண்டியவர்கள், 90 வயதை தாண்டிய தாத்தாக்கள் எல்லாம் இவற்றை கண்டுகளிக்க, தாங்கள் முந்தி தெருக்களிலே கண்ட அல்லது ஓடிய கார்கள் இப்பொழுது நியூ வெர்ஷன்ல வந்திருக்கு என்பதை காண்பதற்கு குழுமி இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பாருங்கள் எவ்வளவு அந்த கார்களினுடைய புதிய இயந்திர வடிவமைப்புகள் உள்ளே ஒரு கவர்ச்சிகரமாக யாருமே அதை காண முடியாது. ஏனென்றா நீங்கள் ஷோரூமில் போனா புதிய வகை கார்களை பார்ப்பீர்கள். ஆனால் இது அரிய வகை கார்கள். அரிய வகை கார்களை புதிய மாடல்ல தயாரித்திருக்கிறார்கள். அதைவிட அந்த காலத்து கார்களையும் இந்த கண்காட்சியிலே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். கீழே கண்ணாடியெல்லாம் வச்சு கீழ் இடங்கள் தெரிவதற்கேற்ற மாதிரி செய்திருக்கிறார்கள். பாருங்கள், மஞ்சள் நிறத்திலே அந்த காலத்தினுடைய கார் எல்லாமே மினுங்கி கொண்டிருக்கின்றன. குரோமிய பூச்சுக்கள் முதல் அத்தனை இடங்களும், அந்த சீட் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது. பண்டைய காலங்களில், அதாவது டைட்டானிக் படங்களில் பார்த்தாக்களுக்கு தெரியும் கார்கள் எப்படி வரிசையாக போனது அந்த நாட்களுக்கு கொண்டு செல்லும். அது மாதிரி இரண்டாம் உலக யுத்த அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா எப்படி கார்கள் பிரயாணித்தது என்று அந்த காலத்தினுடைய கார்கள். அதே மாதிரி முதலாம் உலக போர்ல அப்ப பயன்படுத்தப்பட்ட கார் வகைகளை பார்த்திருப்பீர்கள், பிரமித்திருப்பீர்கள். நாங்கள் இப்பொழுதுதான் இந்தியா, இலங்கை, தெற்காசிய நாடுகளில் சுதந்திரத்துக்கு பிறகுதான் ஒவ்வொருத்தரும் கார்களை கண்டிருக்கிறார்கள். அதுவும் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்தால் அவர்களுடைய பிராண்டான கார்கள் பயணித்தது. ஆனால் பிறகு பின்னைய நாட்கள்தான் சாமானியனும் அந்த கார்களை காணக்கூடியதாக, தொடக்கூடியதாக, ஓடக்கூடியதாக, வாங்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இங்கே பாருங்கள், ஆகா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. ஒரு பழைய மெக்கானிக் ஒருவர் பழைய கால சாதனங்கள், அந்த பழுது பார்க்கின்ற சாதனங்கள், அதை விட காரை கேண்டில் பண்ற அந்த புக்குகள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார்கள். வச்சிருந்த ஒரு பொம்மை ஊடாக தான் ஒரு மெக்கானிக் என்று காட்டிக்கொண்டு, பழைய ஊர்ல சொல்றது ஆமை கார் என்று சொல்வோம், அதை இப்பொழுது புதிய வகையில தயாரித்து காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். மினுங்கி கொண்டு இருக்கின்றது ஆமை கார். ஆம், நான் முன்னரே சொன்னது போல எங்க நாடுகள்ல அது அரிய வகையாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கு இது இந்த விலைகள் எல்லாம் மிகப்பெரிய விலைகள். ஒன்றை மட்டும் ஷோரூமுக்குள்ள போய் பார்க்கறது அரிது. இங்க பாருங்க, இன்ஜினை பாருங்க. முந்தையான் காலத்துல முன்னுக்குத்தான் இன்ஜின் இருக்கின்றது. சில இடங்கள்ல பின்னுக்கு இன்ஜின் வைத்த கார்கள் எல்லாம் இருந்தது. அதுகளுடைய அரிய காட்சிகள், இன்ஜினுடைய பளபளக்கின்ற காட்சி, இன்ஜினுடைய வால்வுகள், பின்னுக்கு இன்ஜின் இருக்கிற காரை பாருங்கள். ஹிட்லருடைய காலத்திலே பின்னுக்கு இன்ஜின் வைக்கப்பட்டு பொருத்தப்பட்டு கார்களை உற்பத்தி செய்தார்கள். ஜெர்மனிய வால்க்ஸ்வாகன், BMW இப்படியான பிராண்ட் எல்லாமே இங்க இருக்குது. வால்க்ஸ்வாகன், BMW, ஆடி கார், அடுத்து ஃபோர்ட் வகை கார்கள், பென்ஸ் போன்ற
பெரும்பாலும் ஐரோப்பிய பிராண்ட். இதுல வந்து நான் சொன்ன வால்ஸ்வாகன், பென்ஸ், BMW, ஆடி எல்லாம் ஜெர்மனை தாயகமாக கொண்டவை. அங்கதான் இதெல்லாம் உற்பத்தி ஆகினது. இங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கண்காட்சியில பெரும்பாலும் வந்து ஜப்பானிய வாகனங்கள் இல்லை. ஏன்னா யூரோப் தான் தாயகம் இந்த கார்களினுடைய பிறப்பிடம். வால்ஸ்வாகன், BMW, ஆடி, பென்ஸ் எல்லாம் ஜெர்மனுடைய தாயக பிராண்டுகள். அதுல இருந்து டெக்னாலஜி கடத்தப்பட்டு பார்த்து தான் ஜப்பான் தயாரிக்க வழிகிட்டது. ஆகவே இந்த கண்காட்சியில இருக்கிற கார்கள் அடித்தளமாக அடிநாதமாக கிளாசிக்கல் வகையானது. அதாவது வந்து 1900 ஆண்டுகள் ஆரம்ப பகுதி என்றபடியா இந்த ஜெர்மன் யூரோப் நாடுகளுடைய கார்கள் தான் இங்கே ஆட்சியை பிடித்திருக்கின்றன. இங்கே மற்ற ஹோண்டா, டொயோட்டோ, நிசான் அப்படியான வகைகள், ஹிண்டாய் அப்படியான கார்கள் இல்லை. ஏனென்றால் இது வந்து ஒரு கிளாசிக்கல் வகையான கண்காட்சி. பாருங்கள், வால்வுகளை பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி இந்த கார்கள் இயக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஏறி இப்பொழுதுதான் ஸ்டேரிங்கை தொட்டு அல்லது கார்ல இருந்து கார்லே பயணம் செய்கின்றேன் என்று பூரிப்புக் கொள்வீர்கள், புகழாங்கீதம் அடைவீர்கள். ஆனால் அந்த காலத்துல இப்படியான கார்களை எப்படி சிரமத்துக்கு மத்திய தொழில்நுட்பத்தோடு கண்டு பிடித்திருக்கிறார்கள் பாருங்கள். BMW மினுங்குது. ஒருவர் அமர்ந்து செல்லக்கூடிய பண்டைய கால கிளாசிக்கல் மாடல்ல இப்ப தயாரித்திருக்கிறார்கள். இனி வரும் காலங்கள்ல கனடாவின் அத்தனை தெருக்கள்லையும் இது ஓடப் போகின்றது. ஏனென்றால் என்னதான் புதிய வகையான கார்களை விரும்புகின்ற கார்பிரியர்கள் ஆக இருந்தாலும், நாங்களும் ஒரு கார்பிரியர், அந்த வகையில பழைய எந்த ஒரு காரை விரும்புகின்றவர்களும் பழைய மாடல்ல தான் ஒரு கண் இருக்கும். அது எப்போதுமே ஒரு அழியாத ஒரு பிராண்டாக இருக்கும். இன்ஜினை பாருங்கள் எப்படி தூக்கி நிமித்தி இந்த கார்ல வைத்திருக்கிறார்கள் என்று. பெயிண்ட், அத்தனை இன்ஜினுடைய வால்வு, குரோமிய பூச்சு மினுங்கி கொண்டிருக்கின்றது. அச்சு அசலாக அந்த காலத்திலே இருக்கின்ற காராக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய கார், நவீன உள்ளுக்குள்ள திரைகளும் இருக்கின்றது. சிலது வந்து மீட்டர் பெட்டிகள், அந்த காலம் மாதிரியே மீட்டர் பெட்டிகள், அமுக்கத்தை அளக்கின்றது, ஆர்முடுக்கி அளக்கின்றது, எல்லாமே வந்து அந்த கால மீட்டர் பெட்டியாகவேயும் பொருத்தப்பட்டிருக்கின்றது. சிலது சிமார்ட்டாக இந்த காலத்தினுடைய டிஜிட்டல் திரைகளோடும் பொருத்தப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட பல பிராண்டட்டான கார்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்களே பார்த்து கொண்டிருங்கள். பல ரேசிங் கார்கள், அதைவிட பல புகழ் பூத்த ரேசர்ஸ், கார்
ரேசிங் செய்த ஆட்களுடைய கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாருங்க எப்படி அந்த ரேசிங் காருக்குள்ள இருக்கும், ஒருவர் இருந்து போறதுக்கும் அடிபட்டா பாதுகாப்பதற்கும் எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். உள்ளுக்கு எல்லாம் நீங்க போய் இருந்து படம் பிடிக்கலாம், உள்ளுக்குள்ள போய் படம் பிடிக்கலாம். அதை விட பல உலக புகழ்பெற்ற ரேசிங் வீரர்கள் ஓடின கார்கள் இருக்கின்றது. அது ஆக்சிடென்ட் பட்ட கார்களினுடைய காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை விட இங்க பாருங்க, இந்த லேபிள்ல இருக்குது ஏர் ஓடினது, கம்பெடிஷன் ஏர் வந்து ஓடினது, இது ஏர் பாவிச்சது என்றது இந்த கார்ல இருக்குது. ஒரு ஆள் இருந்து ஓடக்கூடிய அந்த ஸ்டீரிங் எப்படி பயங்கர வேகத்துல 350 400 இந்த ரேசிங் கார் ஓடேக்கல எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் கிட்ட நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்பதான் தமிழ்நாட்டுக்காரருக்கு ஒரு ரேசிங்கில் ஒரு காதல். ஏனென்றால் அஜித்குமார் அவர்கள் பங்கு பற்றி பிரபலமானதிலிருந்து ரேசிங்கை பற்றி கதைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி உலகத்தினுடைய அத்தனை முதன்மையான ரேசிங் கார் கம்பெனிகளும் இங்கே இருக்கின்றது, காட்சிக்கு படுத்தப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் முன்னரே ரேசிங்கிலே பங்கு பற்றிய கார் வகைகள். பாருங்கள், ஒருவர் மட்டும் இருந்து ஓடுகிற தல நிலை ஓடி மின்னல் வேகத்திலே காற்றை கிழித்துக் கொண்டு ஓடுகின்ற ஒருவர் மட்டும் அமர்ந்து கொண்டு சாய்ந்து கொண்டு ஓடுகிற ரேசிங் கார்களை பாருங்கள். ஆஹா, பூரிப்பாக இருக்கின்றது. இங்கால அந்த பண்டைய கால அந்த தொப்பிகள், கார் ரேஸுக்கு ஓடுற உடைகள் எல்லாம் விற்பனைக்கும் வைத்திருக்கிறார்கள், காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள், வாங்கலாம். விதம் விதமான கார் ரேசிங் உடைகள், மற்றது வந்து தொப்பிகள், ஹெல்மெட்டுகள் எல்லாமே விற்பனைக்கு இருக்கின்றன. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டை எடுத்து வந்து பார்க்கிறார்கள். இங்க பாருங்க காரை, இது பிராண்ட் நியூ, ஆனா பழைய கிளாசிக்கல் அந்த பழைய கால காரை இந்த அப்படியே அச்சு பிசகாமல் இந்த டெக்னாலஜியில் உருவாக்கியிருக்கிறார். பழைய கால காரனுடைய திருத்துகிற சாவிகள், அதனுடைய புக் எல்லாம் எப்படி இருக்கும் என்ற அந்த பெட்டிகள், சாவி பெட்டிகள், அதை வந்து இப்படி விளங்கப்படுத்துறது எல்லாம். இங்க பாருங்க, இந்த கார் வந்து உண்மையாகவே பழைய கால கார் தான், அந்த காலத்தில் ஓடினது. இங்க பாருங்க, இப்ப இந்த கார் இருந்த நிலைமையை பாருங்க, சேத்துக்குள்ள விழுந்து 1956 மீட்கப்பட்டு இப்படி போலீஸ் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த பாருங்க, அந்த காலத்துல மோட்டார் சைக்கிள் அந்த பிராண்டில் இப்படி சுத்தியே பார்க்கிறார். 24 மணித்தியாலம் போதாது இவ்வளத்தை நடந்து வீடியோ காட்சி எடுத்து பார்ப்பதற்கு. அதை விட
எடுத்து ரெக்கார்ட் பண்ணின மெமரியும் ஃபுல்லாகுது அந்த நேரத்தில். இனி அதை உங்களுக்காக தொகுத்து நாங்கள் மினக்கட்டு தருகிறோம் என்றால் நாங்கள் கண்ட காட்சியை நீங்களும் பார்க்க வேண்டும். இந்த கனடாவினுடைய இன்டர்நேஷனல் சென்டரிலே நடந்து கொண்டிருக்கிறது, இரவிரவாக நடக்கப் போகின்றது. அதைவிட மிக முக்கியமாக அத்தனை நாட்டினுடைய கார்களும் வந்து, அத்தனை நாடல்ல, பெரும்பாலும் பழைய கால பிராண்டட் கார்கள் இங்கே இருக்கின்றன, காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதைவிட அதை பிரதி எடுத்து அச்சு பிசகாமல் மினுங்குகின்ற புதிய கார்களாகவும் விற்பனைக்கு இருக்கின்றன. இன்ஜின்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாருங்கள் பாருங்க, பெரிய வயல்களுக்குள்ள ஒரு ஆள் இருந்து ஓடக்கூடிய டிராக்டர் மாதிரி பெரிய ஒரு ராட்சத வாகனம். இதுவும் அந்த காலங்கள் 1940கள் 48 விவசாய புரட்சிகள் ஏற்பட்ட நேரங்களில் எல்லாம் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை நவீன முறையில வந்து திருப்பி உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். அதை விட மிக முக்கியமான ஒன்று, இதுல ஏன் கியூல நிக்கணும்டா, இந்த கார் ரேசிங் ஒன்று நடக்க போது அதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு இங்கே என்ன மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது கான்ஃபரன்ஸ் அண்டா. இப்ப இனி வருகிற நேரத்தில் கனடாவில் இந்த கார் ரேசிங் நடக்க போது போட்டி, அத்தனை கம்பெனிகளும் வந்து தங்களுடைய வீரர்களை ஏலம் எடுக்கின்ற போட்டியை அறிவிக்கின்ற விழா நடந்து கொண்டிருக்கு. வயது வேறுபாடில்லை. ஏனென்றா இது வந்து உலகத்திலேயே கனடாவில் வந்து நடக்கின்ற ஒரு ஒன்று கூடல் நிகழ்ச்சி. ஆகவே எல்லாருக்குமே முதலே விளம்பரப்படுத்தி இருந்ததால எல்லா கார் பிரியர்களும் பெரும்பாலும் பாருங்க வயது போனாக்களை பார்க்கலாம், அப்படியே பக்கத்துல போய் நின்று கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பதை நான் வீடியோவுக்குள்ள காட்சிப்படுத்தியிருக்கேன். ஏனென்றா அவர்கள் தாங்கள் கண்டது, பழைய அந்த காலத்துல கண்டது, அதை விட கை வைத்து ஓடின கார்களை வயோதிபர்கள், நினைக்கிறேன் 95-100 வயது இருக்கும், வீல் சேர்ல வந்திருந்து அப்படியே கண் வெட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அதை காட்சியால பார்க்கலாம். இந்த 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 கண்காட்சிக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் 1900ஆம் ஆண்டுக்குள்ள ஒரு உள்ளுக்கா போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். சில இடங்கள்ல இருந்து படமும் எடுக்கலாம், சில இடங்கள் டச் பண்ணலாம். புது கார்களை வந்து நீங்கள் கிட்டவே போகலாம், அதெல்லாம் சுத்தி வர சங்கிலிகளும் அங்க இருப்பார்கள். பாருங்க, இதெல்லாம் உங்களை 1914ஆம் ஆண்டுக்கு கூட்டிக் கொண்டு போற கார் வகைகள். அற்புதம். இங்க பாருங்கள், இதெல்லாம் ஒரிஜினலா அந்த காலத்தினுடைய கார்கள் தான். அப்படியே தயாரிக்கப்பட்ட கார்களை அப்படியே கொண்டு வச்சிருக்கிறோம். அந்த காலத்துல 1915 1918 2ஆம் உலக போர் கால கார்கள் எல்லாமே இருக்கின்றது, அப்படியே இருக்கின்றது. அப்ப யூஸ் பண்ண காரை அப்படியே உணர்ந்து கண்காட்சிக்கு வைத்திருக்கிறார். பாருங்கள் எப்படி மினுங்குதண்டு. அந்த கால காரை அப்படியே கொப்பி எடுத்து இப்ப உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். விற்பனைக்கு வந்தால் ஒவ்வொருவரும் அந்த பழைய கால கார்களை விரும்புகிறவர்கள் வேண்டி இந்த தெருக்களை அலங்கரிக்கும். இனி என்னதான் புதியது வந்தால் பழசுக்கு மவுசு இருக்கின்றது, அது குறையாது. அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது.
ஆம் உறவுகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வேலை 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 என்று ஓடி ஓடி ஒரே அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே அழுந்து இருக்காமல் உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வந்தவர்கள் பன்னாட்டுக்காரர்கள் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து சர்வதேச கண்காட்சிகள் வேறு வேறு நிகழ்வுக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அப்படி நீங்கள் இந்த கண்காட்சிகள் எல்லாம் நடக்கின்றது. இன்டர்நேஷனல் சென்டர்ல ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து கண்காட்சிகள் நடக்கும். வர்த்தக கண்காட்சிகள், கல்வி கண்காட்சிகள், வெவ்வேறு கான்ஃபரன்சஸ் எல்லாம் நடக்கிறது. அதுக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் அல்லது குடும்பத்தோடும் போய் வந்து பார்க்க வேண்டும். ஆனால் இங்க வந்து இந்தியன்ஸையோ ஸ்ரீலங்கன்ஸையோ மற்றது நாங்கள் தெற்காசியாக்களை பெருசா பார்க்கிறேன். ரெண்டாவது இதுகளை பற்றி இதை அறியறதுக்கோ இது ஆர்வம் இல்லை. சில இடங்கள்ல பஞ்சாபிஸ் வந்து கொஞ்சம் பேர் இருந்தவ. அப்ப ஏன் சொல்றேன்டா, எங்கண்ட ஆக்கள் ஒரு குடியிட வட்டத்துக்குள்ள நிற்கிறதை ஒழிய இப்படியான ஆர்வம் இங்க வந்தாக்கள் ஒல்லாந்தாக்கள் வந்திருக்கிறோம். அதாவது போர்த்துகீஸ் ஒல்லாந்த காலத்துல இந்த பேர்லாம் மாறிட்டு அந்த யூரோப்பை அடியா கொண்டு பல மக்களை காணக்கூடியதாக இருந்தது. ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற பல நாட்டவர்கள் விரும்பி வந்து பார்த்தார்கள். ஆனால் எங்கண்ட கருப்பு தோள்கள் ஒருவரையும் நாங்கள் காணவில்லை. அப்ப ஏனென்றால் எங்கண்ட மைண்ட் செட் வேற, இப்படியானதை ரசிக்கிறே இல்லை. ஆனா யாழ்ப்பாணத்தவர்களுக்கு இந்த பழைய கார்களை கண்டால் பயங்கர பிரியம், அலாதி பிரியம். போய் பார்ப்பார்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைந்தால் போய் பாருங்கள். Heading up to the code 3 chase. Suspect was last reported southbound on Highway 99. பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். தவறாமல் யூடியூப் தளத்துக்களால போய் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தர வேணும். பக்கத்துக்கு மணியை பிடி தாட்டி விட்டு அழிஞ்சு பாருங்க. இந்த முதியவர் அப்படியே கண் வெட்டாம இந்த காரை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுக்குள்ள நிக்க நேரம் போட தெரியல. இதை பார்க்கறது தெரியா. ஒரு அரைவாசி பக்கத்தை நான் பார்க்கவே இல்லை. பதிவு பிடித்திருந்தால் பகிர்ந்து விடுங்கள். யூடியூப் தளத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட வேறு புதுமையான தகவல்களை உங்களோட கண்ணுக்கு விருந்தாக்குவதற்கு நீங்கள் தொடர்ந்தும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.